ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸோடைய டெஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் டெஸ்ட் நம்பர் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 3ல். ஸோ இதுதான் நமக்கு டெஸ்ட் நம்பர் 10க்கான போர்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்கவங்க அந்த டெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பியிருப்பேன். நீங்கள் டைம் செட் பண்ணி போட சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்க, டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. புதுசாக போடுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே இதில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு போட்டே வாங்க. 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். The year in which the complete printing press was established in தரங்கம்பாடி by சீகன் பால்கு. சீகன் பால்கு அவர்களால் முழுமையான அச்சகம் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1709. Point out the error published by C.V. தாமோதரனார். தாமோதரனார் பதிப்பித்த நூல்களில் தவறானதை சுட்டுக. தொல்காப்பியம், வீரச்சோழியம், கலித்தொகை 10 பாட்டு கொடுத்துருக்காங்க. தவறானது 10 பாட்டு வராது. The year in which ஊவேசா published மணிமேகலை. மணிமேகலையை ஊவேசா அவர்கள் பதிப்பித்த ஆண்டு 1898. மனோன்மணியம் இஸ் த ஆத்தர் ஆஃப் த பிளே. மனோன்மணியம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? எழுதியவர் சுந்தரனார். அடுத்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. நேமும் பிறந்த வருடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் இங்கே உங்களுக்கு பரதிமார் கலைஞர். ஸோ பரதிமார் கலைஞர், ஐயாபுரி, கல்யாண சுந்தரம், மறைமலை அடிகள். பாருங்கள், அவங்களுடைய பிறந்த வருடம் எதுன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல பரதிமார் கலைஞர் பிறந்த வருடம் 1870. வையாபுரி பிறந்த வருடம் 1891. கல்யாண சுந்தரம் பிறந்த வருடம் 1883. மறைமலை அடிகள் பிறந்த வருடம் 1876. ஸோ நமக்கு ஆப்ஷன் படி ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். He identified the influence of Sanskrit on Tamil. தமிழ் மீது சமஸ்கிருதம் வைத்திருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டவர் பரதிமார் கலைஞர். How was the name of ஞானசாகரம் மேகசின் சேஞ்ச்டு. ஞானசாகரம் பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அறிவுக்கடல். Point out the mistake among the founders of the South Indian Welfare Association. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களில் தவறானதை சுட்டுக. கல்யாண சுந்தரம் வராது. The first election held under the Montagu-Chelmsford reforms. மாண்டேகு-செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அடிப்படையில் நடைபெற்ற முதல் தேர்தல் 1920. The year in which பெரியார் was elected as the chairman. பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1918 1919. அடுத்து பெரியாருடைய இதழ்கள், செய்தித்தாள்கள் வெளியிடப்பட்ட வருடம் இதெல்லாம் பாருங்கள். குடியரசு, பகுத்தறிவு, ரிவோல்ட், விடுதலை. முதல்ல குடியரசு வெளியிடப்பட்ட வருடம் 1925. பகுத்தறிவு 1934. ரிவோல்ட் 1928. விடுதலை 1935. ஸோ ஆப்ஷன் படி தேர்ட் ஆப்ஷன். The year the தேவதாசி ஆக்ட் வாஸ் enacted by the government. தேவதாசி சட்டம் அரசால் இயற்றப்பட்ட வருடம் 1947. Polygamy was introduced by Keshav Chandra Sen. The Marriage Act was enacted in the year. கேசவ் சந்திரசன் முயற்சியால் பலதார முறை குழந்தைகள் திருமணம் போன்றவை தடை செய்யக்கூடிய தடை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1872. ஃபவுண்டர் ஆஃப் பெங்கால் இயக்கம். இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் ஹென்றி விவியன் டெரோசியா. Which society brings reforms within the Hindu religion. இந்து சமயத்திற்குள்ளேயே சீர்திருத்தங்களை கொண்டு வருவது என்ன சமாஜம்? பிரார்த்தனா சமாஜம். ஐடி பண்டித் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எஸ்டாப்ளிஷ்ட் த மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன். பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மெட்ரோபாலிட்டன் நிறுவனத்தை எங்கு ஏற்படுத்தினார்? ஏற்படுத்திய இடம் கல்கத்தா. ஜோதி பாபுலே and his wife jointly founded the girls ஸ்கூல் இன் பூனே. ஜோதி பாபுலே மற்றும் அவரது மனைவி இருவரும் இணைந்து பூனேவில் முதலாவது பெண்கள் பள்ளியை நிறுவினாங்க. அந்த நிறுவப்பட்ட வருடம் 1851. Who is the protagonist of the
எப்பிக் தேம்பாவணி. தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் ஜோசப். Which literature says the social political condition of Chola dynasty? சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறக்கூடிய நூல் கலிங்கத்து பரணி. Which is the excellent description of மருதநில நந்தா விளக்கம் என based on சிற்றிலக்கியம். மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்படக்கூடிய சிற்றிலக்கிய வகை பள்ளு. பெண்களுடைய பருவநிலை கொடுத்துருக்காங்க, அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மங்கை, அறிவை, மடந்தை, தெரிவை கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். முதல்ல மங்கை, அடுத்து மடந்தை, அறிவை, தெரிவை. வாட் கைண்ட் ஆஃப் டோத்தை won by maternal uncle while singing ஜுல்லாவி if identified? தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி. Whose songs were mentioned as the origin of literature by சேக்கிலார்? சேக்கிலார் யாருடைய மூல இலக்கியம் என குறிப்பிடப்படுகிறார்? திருஞான சம்பந்தம். Which Tamil poet injected the spirit of nationalism and national integration? எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? பாரதியார். ஸ்டோரி ஆஃப் சந்திரிகை இஸ் ரிலேட்டட் டு. சந்திரிகையின் கதை யாருடைய தொடர்புடையது? பாரதியார். In which monthly magazine சுப்பிரமணிய பாரதி worked as editor? சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் சக்கரவர்த்தினி. Who is the poet for the verse போற்றுவார் போற்றட்டும்? போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? கண்ணதாசன். Who is the author of the poem ஏசுகாவியம்? ஏசுகாவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் கண்ணதாசன். Name of the first woman ruler in the history of தமிழ்நாடு. தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்மணி மங்கம்மாள். Who is the author of the novel காகிதச் சங்கிலிகள்? காகிதச் சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். What is the Tamil name for haiku poem? ஹைக்கு கவிதையின் தமிழ் பெயர் குறும்பா. Method of narrating old epics and legendary stories through modern poetry is called. புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய உத்தி முறை என்பது தொன்மம். Who wrote புதுக்கவிதை under the pen name பசுவையா? பசுவையா எனும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் சுந்தர ராமசாமி. குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதை ஆசிரியர். குடும்பத்தில் ஒரு கதை ஷார்ட் ஸ்டோரியுடைய போய்ட்டர் வந்து ராஜநாராயணன். Who won the சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் த நாவல்? கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? ராஜநாராயணன். Which of the following Indus Valley sites is presently in Pakistan? பின்வரும் சிந்து சமவெளி தளங்களில் எது தற்போது பாகிஸ்தானில் உள்ளது? ஹரப்பா. The great path of Indus Valley civilization is founded. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெரிய குளியல் எங்கு காணப்படுகிறது? மொகஞ்சதரோ. Which was the only Indus site with an artificial brick dockyard? செயற்கை செங்கல் கப்பல் துறை கொண்ட ஒரே சிந்து தளம் எது? லோத்தால். The Harappans did not know the use of. எந்த பயன்பாடு பற்றி ஹராப்பர்களுக்கு தெரியாது? இரும்பு. There are similarities between the seals found at Mohenjo-daro and மொகஞ்சதரோவில் காணப்படும் முத்திரைகளுக்கும் எங்கே காணப்படும் இதுக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமேரியாவில் உள்ளதற்கும். அடுத்தது மேட்ச் கொடுத்துருக்காங்க. மொகஞ்சதரோ, ருபார், காளிபங்கன், ஹரப்பா எல்லாமே எந்த நதிக்கரையில் வசித்தாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மொகஞ்சதரோ சிந்து, ரூபார் சட்லஜ், காளிபங்கன் காகர், ஹரப்பா ராவி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். லோக்கல் நேம் ஆஃப் மொகஞ்சதரோ. மொகஞ்சதரோவின் மற்றொரு பெயர் இறந்தவர்களின் மேடு, மவுண்ட் ஆஃப் த டெட். Which was the biggest building in Mohenjo-daro? மொகஞ்சதரோவில் மிகப்பெரிய கட்டிடம் கிரேட் பாத். ஹராப்பன் வெப்பன்ஸ் வேர் மேட் ஆஃப். ஹராப்பா ஆயுதங்கள் எதில் செய்யப்பட்டது? கல், வெண்கலம், செம்பு மூணுமே வரும். ஸோ இவை அனைத்தும். Which was the backbone of Indus economy? சிந்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது வேளாண்மை. At which of the following Indus Valley civilization sites was a dockyard
டிஸ்கவர்ட். சிந்து சமவெளி நாகரிக தளத்தில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். Was the first scholar to use the term Indus civilization. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். அண்டர் விபி லால் சூப்பர்விஷன் டேஸ் வாஸ் டிஸ்கவர்டு. லால் என்பவரால் கண்டறியப்பட்ட நகரம் காளிபங்கன். பிளேஸ் வேர் எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ரிசர்வேயர் வாஸ் ஃபவுண்ட். நீர்த்தேக்கம் இருந்ததற்கான சான்று கிடைத்த இடம் தோலவிரா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு போட்டவங்க இப்போ செக் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு ரெகுலராக கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.